அவர் எப்போ வருவார், வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்று சொல்லி மத்தேயின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நம் ஆண்டவராக இயேசுவே சொன்னார், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நாம் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்து இதை முடித்த பிறகு இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படியாகவே எப்பேற்பட்ட மனிதர்கள் எழும்புவார்கள் கடைசி காலங்களிலே என்று வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். 3 முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்கள், the last days. பாருங்க, பரிகாசக்காரர்கள். போதும், அந்த பரிகாசக்காரர்கள் நம்ம மைண்ட்ல இருக்கட்டும். மத்தியான வேலை பரிகாசக்காரர்கள் யார் என்றால் பரிகாசம் செய்கிறவர்கள். தாவீது ராஜா சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்காரு, இந்த பரிகாசக்காரர் துர்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் நில்லாமல் பரிகாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல அவங்க அப்படி பேசும்போது அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடணுமா நம்ம. யூ எஸ்கேப் ஃப்ரம் தட் பிளேஸ். அவங்க என்ன பரிகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பா இயேசு வராரு வராருன்னு சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி இப்போ ஒரு தீர்க்கதரிசியோட மெசேஜ் கேட்டுட்டு தான் நான் வந்தேன். இப்படி எல்லாம் இருக்கும்போது நாம் எப்படி விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டுமோ, அவர் சொன்ன ஒரு காரியம், இப்படி பேசுவது எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இந்த லாஸ்ட் எண்ட் டைம்ஸ்ல இப்படி எல்லாம் பேசுவாங்க, இது நான் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். Some other countries, they are not aware of the coming of the Lord Jesus Christ. சில பேருக்கு இயேசு கிறிஸ்து முதல்ல வந்தவர விஷயம் யாருக்கு நிறைய தெரியல. The first coming of the Lord Jesus Christ, some people that doesn't know about it. ஏசாமின் ஒருத்தர் வந்தாரா, என் நண்பர் ஒருத்தர் ஒரு மீடியாவில் இருக்கார். அவர் சில தேசங்களுக்கு போய் இயேசுன்றவர் ஒருத்தர் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ இஸ் ஜீசஸ், வி டோன்ட் நோ தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ மேபி வந்திருக்கலாம், வி டோன்ட் நோ. ஒருத்தர் சொல்கிறாரு, பா இயேசுன்னா உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அவர் ஒரு சித்தர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இல்லைப்பா பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார், அதெல்லாம் தெரியாது சார். He got the survey. அப்போ ஃபர்ஸ்ட் கமிங்ல சர்வே எடுத்தாலே அதிலே நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இன்னும் தெரியலன்னா, அப்போ செகண்ட் கமிங் பற்றி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க. நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த தம்பி மீடியா தம்பி ரொம்ப நல்ல அழகாக எடுத்தார், ஏடென் மீடியான்னு சொல்லி. அப்போ என்கிட்ட சொல்றாரு, சுந்தர் பதே பார்த்தீங்களா, நீங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பெரிய பெரிய சபையில் கட்டிட்டோம் நினச்சிட்டு இருக்கிறோம், அநேக ஆத்மாக்கள் லட்சியம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் கம்மிங்கே சில பேருக்கு தெரியல. எவ்வளோ பெரிய பரிதாபமான ஒரு காரியம். பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்ற என்ன விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத். அப்போ இந்த ஜெனரேஷனுக்கு இனிமே தெரியாது, இந்த ஜெனரேஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும், வீட்டில் உட்காருவாங்க, லேப்டாப்ல உட்காந்துருப்பாங்க, ஒரு ரூம்ல அவங்க இருப்பாங்க, ஒரு ரூம்ல வெளியில இருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் தெரியும். அப்போ இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு யார் இருக்கணும்? நம்ம தான் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுடைய பிஸினஸ், நம்ம பிள்ளைகளுடைய பிஸி ஷெட்யூல் பார்க்கும்போது, என்ன டாடி ஒரு நாள் சண்டே சர்ச்சுக்கு போனால் போதாதா, டெய்லியுமா சர்ச்சு, டெய்லியுமா ஊழியம் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சிஸ்டர்? இல்லை எனக்கு நீங்கள் வரும்போது சொல்லியிருப்பாங்களே, நானும் எப்போ பார்த்தாலும் ஊழியம் ஊழியம் பைத்தியம்னு வாங்க. நான் பைத்தியம்டா. ஏன்னா அதான் பரிகாசக்காரர்கள். There are people always mocked at us. இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்காங்க, ஜபம் போயிட்டு இருக்காங்க. இன்னத்தான் ஜபம் பண்ணினா நடந்தது, எதுவுமே நடக்கலைன்னா நிச்சயமா
சொன்னவர் இதோ நான் சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமா வருவாரு. அப்போ தெரியும். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். கனமும் 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாமே. மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. போதும் சிஸ்டர். கண்கள் யாவும் சொல்லுங்க. கண்கள் யாவும் 15 லட்சம் பேர் எல்லாம் மேல பார்த்துட்டு கண்கள் யாவும் வானத்தை நோக்கி அந்த நாள் வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. கண்கள் யாவும். You are in a London, or you are in a US, you are in a southern country, you are wherever you are in India, but everybody will look at this Jesus Christ. He is going to come back. இதே கண்கள் நான் இந்தியால இருந்து இயேசுவை என்னால பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் லண்டன்ல இருக்கிறேன், நான் ஜெர்மனில இருக்கிறேன், அந்த கண்ட்ரி சைனால இருக்கிறேன், எங்கிருந்தாலும் சரி கண்கள் யாவும் ஸ்தோத்திரம். நேற்று உலகமே பார்த்திருக்கும். சென்னையில் நடந்த சம்பவத்தை உலகமே பார்த்திருக்கும். அப்போ இயேசு வருவதை உலகம் பார்க்க முடியாதா? Yes, we can see that. இந்த பரிகாசக்காரர்கள் என்ன செய்வாங்க பாருங்க, அந்த கண்கள் யாவையும் ஆமென் அவரை பார்க்கும். அவரை குத்தினவர்களும் பார்ப்பார்கள். எங்க குத்தினவர்கள் இருக்காங்களா? இன்னைக்கு இருக்காங்களாமா? இருக்காங்க. அவருடைய சந்ததி இருக்குல்ல. ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் குத்தினவர்கள் அன்னைக்கு குத்தினவங்க இல்லாம இருப்போனா அவருடைய சந்ததி இருக்கலாமா? அல்லேலூயா. அவருடைய சந்ததி எல்லாம் இருக்காங்க. அவங்க தான் இயேசுவை குத்தினவர்கள். அவர்களும் பார்ப்பாங்களா? ஸ்தோத்திரம். என்ன பார்ப்பாங்க? பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களா அவர்கள் எல்லாருமே? 7ஆம் வசனம். அல்லேலூயா. பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் எப்படி புலம்புவார்கள். ஆமென் சொல்லுங்க. இப்பேற்பட்ட புலம்புகிற ஜனங்களுக்காய் பரிதபிக்க வேண்டும். ஒருவராகிலும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. இன்றைக்கு you are not perishing, it is not the will of God. ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் மேலோட்டமா தான் வேத வசனம் போயிட்டு இருக்கு. There is no preparation for the coming of the Lord. புலம்புவார்கள். பயங்கரமான புலம்பல் இல்ல அது. நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்படாத சில ஜனங்கள் இருந்தா இதே இடத்துல இயேசு வரும்போது நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கொண்டு போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கும்? சில பேர் விட்டா யோசனை பண்ணி ஒரு ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. ஜான் உட்காந்து இருக்காரு, சிஸ்டர் போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் மைக்க போட்டேன், நான் கீபோர்டு வாசிச்சேன், நான் கேமரா பண்ணேன், நான் ஏன் இங்க இருக்கிற சிஸ்டரை காணுமே அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு கற்பனை தான். நம்ம இன்னைக்கு சிரிக்கிறோம், சிந்திக்க வேண்டிய ஒரு வேலை. We must analyze ourselves. Analyze. நான் எங்க இருப்பேன்? ஒரு செகண்ட் வீட்டில் 4 பேர் சாப்பிட்டுருப்போம், 2 பேர் நம்ம ஜஸ்ட் மேலே போயிட்டோம், 2 பேர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தா யார் ஐயோன்னு சொல்லணும்? யார் புலம்ப வேண்டும்? அம்மா சொல்லுவாங்க, பா ஆராதனைக்கு போப்பா, சர்ச்சுக்கு போப்பா, 1000 வாட்டி அவருக்கு சொன்னாங்க. அம்மா டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏசம் வந்த உடனே மேலே போயிட்டாங்க. அவருக்கு கீழே இருக்காரு. அம்மா எங்க அம்மா மறுரூபம் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. We came to the days and end. It is very nearing to us. It's a spiritual sense. எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்.
இந்த உலகமே புலம்புகிறதான அந்த நேரத்தில் so they are just beating the chest ன்னு போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில். இந்த மார்பு தட்டி அழுவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அன்னைக்கே பிரதர் மோசஸ் சொன்னாருங்க, எங்க சபைக்கு வாங்க, மீட்டிங்கு வாங்க, நீங்க ரட்சிக்கப்படுங்க, ஏசாமி வரப்போற நேரம் வந்துச்சு, நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு சொன்னா நான் கேட்கலையே. அம்மா இப்படி போகும்போதெல்லாம் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாங்க, அந்த ட்ராக்ஸ் வாங்க முகத்தை துடிச்சு தூக்கி போட்டேனே. அந்த ட்ராக்ஸ் தான் சத்தியம் இருந்தது, அந்த ட்ராக்ஸ் தான் இயேசு பற்றி இருந்தது. அதை நான் ஐயோ மறுதளித்தேனே. நான் மறுதளித்தது ஏன்? ஸ்தோத்திரம். இந்த சில வினாடிகள் அவங்க யோசனை பண்ணி பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் வாசிக்கும். ஒருவராகிலும் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் ஒருவரும், ஆமென் சொல்லுங்க, ஒருவரும், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு லைன் மாத்திரம் அண்டர்லைன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருங்க டெய்லி. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. என் கணவர் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது, என் உற்றார் உறவினர்கள் கெட்டு போகக்கூடாது. நோவாவின் பேழைக்குள்ள குடும்பமே வந்ததை போலவே இயேசுவிடத்தில் எங்க குடும்பமே, எங்களுடைய இனஜன பந்துக்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய சகோதரர்கள், எங்களுக்கு எல்லா ரிலேஷன்ஷிப், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே உள்ள அந்த பேழைக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி நாம் நாளைக்கு 12 மணி நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஒருவராகிலும் one soul should not be lost. நான் கெட்டு போ தேவ சித்தமா? உங்க வீட்டில் உங்க கணவர் கெட்டு போது தேவ சித்தமா? உன் பிள்ளைகள் கைவிடப்படுவது தேவ சித்தமா? உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கைவிடப்படுவது தேவ சித்தமா? It's no. It is no, it is not. அதுதான் சீக்கிரமா அவர் தான் அதுக்காக தான் கால தாமதம் பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்ட் இஸ் வெயிட்டிங். அப்படிதானே போட்டிருக்கு சிஸ்டர்? அவன் என்ன பண்றாரா? இன்னும் தாமதிக்கிறார். ஏன்னா அவர் நீடிய பொறுமையுள்ள தேவன். அப்படிதான் எழுதியிருக்கு சிஸ்டர். நீடிய பொறுமையுள்ள தேவனா இருக்கார். பாத்தீங்களா? அவருடைய விருப்பமே ஒரு தேசம் கூட விட்டு போக கூடாது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அது அண்டர்லைன் பண்ணி எல்லாரும் இன்னும் திரும்பணுமா? அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி, அவருடைய விருப்பமே நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்று சொல்லி அந்த நாள்ல பிரசங்கித்த அதே பிரசங்கத்தை இந்த இடத்துல பேதுரு பிரசங்கிக்கிறாரு, அந்த இடத்துல ஜான் தி பேப்டிஸ்ட் பிரசங்கித்தாரு, அதன் பிறகு இயேசு, அதன் பிறகு அப்போஸ்தலர், இப்போ நாம அதுதான் பிரசங்கிக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்பு. ஸ்தோத்திரம். எல்லாம் மேக்கப் போட்ட நல்லா ஆயிடுன்னு நினைச்சிட்டாதீங்க. என்ன திரும்பணும்? மனம் திரும்பணும். That is the Christianity. The Christianity is a level, is very high level, high standard life of Christianity. It is not an ordinary life. It's a high standard. The Christian life is a high standard, the most high standard life. It is holiness unto God. கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதா the Christian life is holiness unto God. அந்த பரிசுத்தத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமையுள்ளவராக காத்திருக்கார். ஒருவராகிலும் கெட்டுப்போ தேவ சித்தம் அல்லவே. இந்த சென்னை நகரத்தில் எல்லாரும் கெட்டுப்போ தேவ சித்தம் கிடையாது. It is not the will of God. Everybody should know that there is a Christ Jesus who came for me to save for the sinners. Unrighteous, unbelievers, mockers, scoffers, sinners, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் மாறி நீருடைய மனம் மாறி நம்ம என்ன பண்ண? புதிதாக்கப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Romans chapter 12 and verses 1 to the Bible says. Hallelujah. தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலிகளா. எஸ்,
ஆ தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆ இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்து படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையின் பிரியமும் ஸ்தோத்திரம். பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ம் உங்கள் மனம் என்னது புதிதாகிறது. என்ன புதிதாகணும்? மனம் புதிதாக வேண்டும். Our mind, our conscience should be cleansed by God. நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். We must be always the renewed new generation, new creation in Christ Jesus. மனசு மாறினா போதுங்க, எல்லாமே மாறிடும். மனசு மாறினா போதும். நான் போன வாரம் கர்நாடகா போயிருந்தேன், பெல்காம் என்ற பகுதிக்கு போயிருந்தேன். ட்ரெயினில் வரும்போது என் ஒய்ஃப் பக்கத்தில், நான் கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த அம்மா ஒரு பக்கத்தில், அந்த அம்மா பக்கத்தில் உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னா அந்த அம்மா நகர்ந்து போகிறாங்க. ஏன்? உங்கள் சொந்த சகோதரன் அந்த ரஷ்ஷில் உட்கார வைக்க முடியாதா? மை பிரதர் இஸ் சிட்டிங் பிஃபோர் மீ. உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ இருந்தால் உட்கார வைக்க மாட்டீங்களா? அப்போ அந்த அம்மாவுடைய மனசு என்ன? புதிதாகலை. இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மனது புதிதாச்சுன்னா எல்லாமே புதுசாக தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புதிய, பழையவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் புதுசு. அதே பீச் தான், ஆனால் பீச்சில் எனக்கு புதுசாக தெரியுது. ஆமாம், இதே தெருவில் தான் நான் வசித்தேன், இந்த தெரு எனக்கு புதுசாக தெரியுது. ஏன்னா என் மனம் மாறிட்டேன். என் ஆண்டவராக இயேசு என் உள்ளத்தில் வந்த பிறகு எல்லாவற்றையும் மாற்றினார். ஒரு புது மனிதனாய், நியூ கிரியேஷன். ஐ எம் நியூ கிரியேஷன் now. I'm a new creation church. The body of Christ has already renewed by my mind has been renewed by God. என்னுடைய மனது புதிதாக்கப்பட்டதினாலே நான் இப்போ பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன். புதிய மனுஷன். For that only Jesus Christ came. My brother, my sister, those are watching on. அதுக்காக தான் இயேசு வந்தார். அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் எண்ணாதபடிக்கு, அவர் ஏற்ற காலத்தில், there is a time, there is a calendar, there is a God's calendar for everything. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு குழந்தை பிறந்தா எத்தனை மாசமா? 10 மாச குழந்தை பிறந்த பிறகு மடியில இருக்கு. சடனா ஏஞ்சி நடந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிலீஷில் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதிசயமா பயந்து கீழே போட்டு ஓட மாட்டீங்க? நாடா இது, நேற்று தான் டெலிவரி வார்டிலேருந்து வெளியில் வந்தேன், மடியில் படுத்து இந்த குழந்தை ஏஞ்சி வாட் மாமி அப்படின்னா தூக்கி போட்டு போயிட்டே ஓடுவீங்க. ஏப்பா இது என்னடான்னு சொல்லி. அதுக்கு கர்த்தர் நேரத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. 10 மாசம்னா 10 மாசம் தான், 11 மாசம் ஆகாது. ஆன சரித்திரமே கிடையாது. அம்மாக்கள் எல்லாம் தெரியும் இல்லைங்களாம்மா? 10 மாசம்னா 10 மாசம் தான். காட்ஸ் கேலண்டர். இட்ஸ் காட்ஸ் கேலண்டர், காட்ஸ் டைம். 10 மாசம் ஆச்சுன்னா உள்ள இருக்கிறதுக்கு இடம் இருக்கா, கர்த்தரை வெளியில கொண்டு வந்துடுவார். ஆமாம், அந்த காட்ஸ் டைம் முடிஞ்சிச்சுன்னா, ஏசாமி வருவதற்கு நேரம் வந்தது, அப்பா சொல்லியாச்சுன்னா நிச்சயமா நான் வருவேன். அதே சொன்ன காலங்களும் நேரங்களும் கர்த்தர் அவர் கையில் வச்சிருக்கார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை அதை பார்க்குறோம். காலங்களும், எப்பா நீங்கள் மறுபடியும் இஸ்ரவேலருக்கு நீங்கள் ராஜ்யத்தை கொடுப்பீர்களான்னு சொல்லும்போது ஏசாமி என்ன சொல்றாரு? காலங்களும் நேரங்களும். நமக்கு தெரியாது, we don't know that, but காலங்களும் நேரங்கள் பிதாவுடைய கையில் இருக்கு. அவர் சொன்ன நிச்சயமா நான் வருவேன். ஆமென். அவர் போ, இனி முடிஞ்சதுன்னு சொன்னா நிச்சயமா நான் போவேன். இனி சோதோமா கொமோரா பட்டணத்துக்கு அழிவுன்னு சொன்னா நிச்சயமா அது அழிவுதான். ஸ்தோத்திரம். நினவே பட்டணத்தை இனி நான் அழிக்க போறேன்னு சொன்னா அந்த நாளோட முடிஞ்சது. There is an end for everything if God said. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆயத்தமாய் கொண்டிருக்கு. நீ ஆயத்தப்படு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:7 வாசிக்கிறோம். அழகான ஒரு வசனம். என்ன பண்ணணும்? நீ ஆயத்தப்படு. என்ன பண்ண நம்ம வேலை என்னன்னா, முதல்ல நான் ஆயத்தம். I am ready to meet my God. மோசஸ் எழுதியிருக்காரு இந்த இடத்துல. எங்க
இருக்கணும்ல. மீட் தை காட் போட்டு இல்லையா மோசஸ் பிரதர்? எங்கே எழுதியிருக்கீங்க? நான் பார்த்தேன், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. நீ ஆயத்தப்படு, எல்லாரையும் நீ ஆயத்தப்படுத்து. அதுதான் இந்த கூட்டங்க, அதுதான் 12 மணி நேரம் ஜெபம். நாங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும் பணியில நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல நீங்களும் வாங்க, பங்கேற்றுக்கொள்ளுங்க. You are also invited. This important subject matter. இன்னைக்கு தேவையான ஒரு நல்ல செய்தி என்னன்னா, this is the message for God. அவர் தாமதிக்கிறாருன்னு சொல்லி நிறைய பரிகாசக்காரர் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. வேலை வெட்டி இல்லைப்பா இவங்களுக்கு, பேசிகிட்டு தான் இருக்காங்க, இன்னும் வரல. ஆனால் அது நம்ம காதில் கேட்கணும். அதை கேட்கும்போது அப்போ நம்ம நினைக்கிறோம், எஸ் இட் இஸ் ரிட்டன் இன் த பைபிள். பரிகாசக்காரர்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்குறோம், இனி அவர் வரப்போகிற நேரம் வந்துச்சுன்னு சொல்லி அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அம்மா கிட்ட வந்து, என்னம்மா இயேசு வரப்போகிறாரு, மனம் திரும்ப அப்படின்னா, எப்போ வரப்போகிறாரு அப்படின்னாரு தெரிஞ்சுக்கோ, நம்ம உஷாராயிடும். ஆஹா கரெக்டு, வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. பரிகாசக்காரர்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அது நமக்கு எச்சரிப்பு. ஆமென். அவங்க எப்போ அது பேசுகிறாங்களோ தட் இஸ் என் காஷன், அஸ் என் எச்சரிப்பு, எனக்கு எச்சரிப்பு. அவன் பரிகாசக்காரர் பேசனா ஸ்தோத்திரம் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அதை விசுவாசிங்க போதும். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ஸ்தோத்திரம். இந்த சென்னைமா நகரத்தை நாம் ஆயத்தப்படுத்த போகிறோம். சென்னைமா நகரத்தில் இருக்கிற எல்லா கூட்டத்தையும் நான் ஆயத்தப்படுத்து. இந்த 12 மணி நேரம் ஜெபத்தில் கர்த்தர் எல்லாரையும் கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபி. அல்லேலூயா. ஆமென். இதை விட வேற என்ன வேலை நமக்கு இருக்கு சொல்லுங்க? ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகாதபடிக்கு இயேசுசாமி கொடுத்த அந்த உத்தரவாதத்தை நாம் எடுத்துக்கொண்டு நம்ம தோளில் சுமந்து கொண்டு அந்த ஆத்மாவை இயேசுவண்டில் கொண்டாந்து கொடுத்தா அதை விட வேற நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? அல்லேலூயா. ஜஸ்ட் ஒன் சோல். ஒருவராகிலும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. திஸ் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். ஆமென். அவர் நீடிய பொறுமையுள்ள தேவன். எவ்வளவு நீடிய பொறுமைனா, இட்ஸ் மோர் தென் 2000 years has passed by. அவருடைய கணக்கு வந்து 1000 வருடங்கள் ஒரு நாள், 2 நாள் முடிஞ்சது நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவருடைய கேலண்டர் வேறு மாதிரி இருக்குது, நம்ம கேலண்டர் வேறு மாதிரி இருக்குது. நம்ம 2024 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியில் நம்ம இருக்கிறோம். அவர் என்ன கேலண்டர் வச்சுருக்காரோ? அல்லேலூயா. அவர் என்ன கேலண்டர் வச்சுருக்காரோ தெரியல. அந்த கேலண்டர் டேட் என்னவாங்க, அங்கே என்ன கடமை நமக்கு தெரியல. பரலோகத்தில் ஒரு கேலண்டர் இருக்குது. அல்லேலூயா. அந்த கேலண்டரில் என்ன எழுதி வச்சு எப்போ வரப்போகிறாரோ என்னவோ, சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய். அவனவன் கிரியக்கத்தக்க பலன். Don't take it as a negative sense. It's a positive. Whatever you do for God's kingdom, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நாம் எதை செய்தோமோ அதுக்கு நமக்கு பிரதிபலன் தேவன் கொடுப்பார். Take it as a negative. Don't take it as a negative sense. It's a positive. அவனவன் கிரியக்கத்தக்க பலன். நீங்கள் நன்மை செய்கிறவனோ தீமை செய்தால் அவனுக்கு அது கிரியை, நன்மை செய்தால் நமக்கு இது பலன். That's it. Simple words. மத்தேயு சுவிசேஷத்தில் தான் எழுதி வச்சிருக்காரு. நன்மை செய்தால் அவனுக்கு வந்து உங்களுடைய ரிசரக்ஷன் வேறு வந்தது. The power of resurrection is different. See, அவனவனுக்கு கிரியக்கத்தக்க பலன் நம்மோட. நம்ம ஏன் பிரயாசப்படுகிறோம்? நம்ம பிரயாசப்பட்டு ஒன்றும் பிரயோஜனமாக போகிறதில்ல. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் பிரயாசப்படுகிற பிரயாசம் வீண் போகாது என்று சொல்லி எண்ணி இந்த ஊழியத்தை தொடர்ந்து நாம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜான் வந்து நம்ம மத்தியில் ஜெபம் பண்ணுவார். ஜான் கடைசியாக ஜெபம் பண்ணுவார். மோசஸ் பிரதர் பெனடிக்ஷன் கொடுப்பார். Thank you Lord. பிரைஸ் ஜீசஸ். அப்படியே இருக்கிறவங்களை யாவரும் கண்களை மூடி நம்ம ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள சுவாமி, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாள்லையும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறதற்காக, உங்களுடைய வார்த்தையை கேட்கிறதற்காக, ஆண்டவரே எங்களுடைய ஆவியை அனல் மூட்டுகிறதற்காக, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த நேரங்களுக்காக, இந்த ஸ்தலத்திற்காக
அப்பா ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பெரிதான கிருபையினால் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அப்பா இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி சுவாமி, அநேக முறை நாங்களே இடறி போகிறோம், அநேக முறை நாங்களே சோர்ந்து போகிறோம் அநேகருடைய வார்த்தையினால். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவரே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை சந்தோஷத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை காண்கின்ற அந்த நேரத்திற்காக, அந்த தருணத்திற்காக ஆண்டவரே ஆவலோடு கூட காத்திருக்கிறோம் சுவாமி. ஒரு எங்கள் பட்டணத்துக்காக செபிக்கிறோம் அப்பா, இந்த பகுதிக்காக செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடட்டும். ரட்சிக்க கூடாதபடிக்கு அப்பா செயல்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை ஆண்டவரே, எல்லா மனுஷீக காரியங்கள், எல்லா பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி செபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவருடைய கிரியை எங்கள் பட்டணங்களில் நடைபெறட்டும் சுவாமி. உங்கள் கரத்தில் அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா இன்றைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இந்த கடைசி நாட்களில் அப்பா உண்மையும் உத்தமத்தோடும் கூட நிற்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா பொல்லாத சிந்தைகளை கர்த்தர் எடுத்து போடுங்க. தெளிந்த புத்தியை அப்பா, தெளிந்த புத்தியை கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம், எங்களை நாங்கள் அதிகமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மற்றவர்களுக்கு அப்பா பிரசங்கிக்கிற, மற்றவர்களுக்கு ஆண்டவரே போதிக்கிற நாங்கள் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் சரீரங்களை அப்பா, எங்களுடைய காரியங்களை நாங்கள் அடக்கி கீழ்படுத்துகிறோம் சுவாமி. அப்பா நீங்கள் எங்களை பொறுப்பெடுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமா